இந்த ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மஷ்ரூம் மசாலாவை சேர்த்து வச்சு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த 2 காம்போவும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ செய்வீங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக இது 2ம் எப்படி சேர்த்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொதி வர டைமில் 100 கிராம் சோயா எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சோயா சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். இந்த சுடுதண்ணிலே ஓரளவுக்கு வெந்து வந்துடணும். அது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கம்மா, 1 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க. இப்போ வந்து சோயா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோயாவை எடுத்து அதில் சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக பொரிச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், பன்னீர் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியை நறுக்கியிருக்கேன். இது சேர்த்துடலாம். ஒரு இஞ்சி துண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா பொடியை நறுக்கினது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கம்மா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின கேரட்டு, கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின வெங்காயம். இது எல்லாமே சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடலாம். அரை பாகத்துக்கு வெந்து வர டைமில் கூடவே நம்ம வேக வச்ச சோயா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே கட் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். சோயா சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. பீன்ஸ் கேரட் வந்து ரொம்ப வெந்து வரக்கூடாது. ஒரு 3/4 பாகம் இருந்தாலே போதும். அரை பாகம் வெந்து வரும்போது இதெல்லாம் சேர்த்துக்கணும். கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் சோயா சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டோம். கூடவே ஒரு குடமிளகாய் பொடியை நறுக்கினது கடைசியாக சேர்த்துக்குங்க. குடமிளகாய் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. குடமிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கியிருக்கோம். இப்போ இது கூடவே இது காரத்துக்கு வெறும் பெப்பர் மட்டும்தான். அதனால் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்க்க போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துடலாம். எல்லா உப்பும் வந்து இப்பயே சேர்த்துட்டிங்கன்னா எல்லாமே வெஜிடபிள்ஸில் இறங்கிடும். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். பெப்பர் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் வடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வடித்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துருங்க. கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீர் 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சொன்னேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம வெஜிடபிள்ஸில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்படி மேலவே இப்படி சேர்த்துருங்க. கூடவே பொடியை நறுக்குன வெங்காயத்தாள் இதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விடும் போது குழி கரண்டியில் கலக்காதீங்க. இந்த மாதிரி பட்டை கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா ரைஸ் வந்து உடையாமல் வரும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான மிக்சடு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதுக்கு மேட்சாக காளான் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்டார் பூ, 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி இதை சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த கிரேவிக்கு வந்து காரமே வந்து வெறும் மிளகு தான். அதனால் வந்து மிளகு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டு வரும்போது 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் இருக்காது. நீங்கள் சாதாரணமாக காஞ்ச மிளகாய் சேர்க்குறவங்களா இருந்தால் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க போதும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து எண்ணெய் சேர்க்காம நீங்கள் இதை போல் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டோமா நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. அதனால தான் எண்ணெய் சேர்க்காம இதை வறுத்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம்.
இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே 3 கிராம்பு சேர்த்துடலாம். 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டாக செவந்து வர டைமில் 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கம்மா, வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியமான சைஸு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இது கூடவே நம்ம 300 கிராம் காளான் எடுத்திருக்கேன், நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா வதங்க நல்லா சுருண்டு வரும், அது ஓரளவு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, காளான் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கினீங்கன்னா காளானில் இருக்க தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நம்ம லைட்டாக வதக்கிட்டோமா, அடுத்தது நம்ம தண்ணி சேர்க்குறோம்னா காளானில் இருக்க தண்ணியை நிறைய இறங்கிடும். எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கோன்னு தெரியாது, அதுக்காக தான். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, அதே போல் காளானும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க மசாலா இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம்னும் தேவைப்படுதுன்னா நீங்கள் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு மசாலா இன்னும் தேவைப்பட்டால் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியே சேர்க்கலை, வெறும் காளானில் இருக்க தண்ணி தான். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு மீடியமான தீயில் ஒரு 7 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கோம் காளான் சேர்த்து. பாருங்கம்மா, 7 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதே போல் சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸு இதுக்கெல்லாம் ரொம்ப மேட்ச் ஆகும். 1/2 லெமன் ஜூஸ், பொடியை நறுக்கின கொத்தமல்லி, இது 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா. இந்த 2 காம்போவும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.